வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்ற இட்லி பொடி எப்படி அரைக்கிறது பார்க்கலாம் வாங்க. இட்லிக்கு எண்ணெய் சேர்த்து சாப்பிட்றோம். இட்லிக்கு எண்ணெய் சேர்த்து சாப்பிடணும். இட்லி பொடிக்கு இந்த பொடி எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. நீங்களே இது மாதிரி வீட்டில் இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கடலை பருப்பு ஒரு கப் எடுத்துருக்கேன். இதை வறுத்துக்கணும். இதை பாருங்க, இந்த அளவுக்கு செவக்க வறுத்துக்கலாம். ஒரு கப்பு குண்டு உளுந்து போட்டு வறுத்துக்கணும். எண்ணெய் ஊற்றாமல் வெறும் மணலில் தான் வறுக்கணும். கடலை பருப்பு உளுந்து எல்லாமே. இந்த அளவு செவந்தோடனே எடுத்துடணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். ஒரு 12 காஞ்சி மிளகாய் எடுத்து லேசாக வறுத்து எடுத்துக்கணும். ஒரு பிடி கருவேப்பிலை எடுத்து வறுத்து எடுத்துக்கணும். மீடியம் கீழே வச்சு வறுத்தோம்னா மொடமொடன்னு ஆயிடும். இது கூட ஒரு ஸ்பூன் டாட்டா சால்ட்டு எடுத்துக்கலாம், இல்லை கல்லுப்பூ எடுத்துக்கலாம். இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கணும். இதை பாருங்க, இந்த அளவு அரைச்சிக்கணும். கொஞ்சம் ரொம்ப நைஸ் இல்லாமல் அதுக்கு முதல் ஸ்டேஜ் அரைச்சி கரெக்டாக. இதை பாருங்கள், நீங்களே இது மாதிரி இட்லி பொடி செய்து பாருங்கள். இது கண்ணாடி பாட்டிலில் போட்டு டைட்டாக மூடி வச்சுருந்தீங்கன்னா அந்த காரம் குறையாமல் நல்லாயிருக்கும்.